Hi friends, welcome to VividTech. Mostly நிறைய பேர் இன்னைக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல கோடிங் லேர்ன் பண்றதுக்காக Grasshopper ஆப் நம்ம மொபைல்ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த Grasshopper ஆப் உங்க மொபைல்ல சரியா வொர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நீங்க படிக்கிறதுக்காக இந்த Grasshopper ஆப் ஓபன் பண்றீங்க. ஆப் ஓபனே ஆக மாட்டேங்குது. அப்படியே இந்த Grasshopper ஆப் ஓபன் ஆகுனாலும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோவாவே க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங். இந்த மாதிரியான எரர் மெசேஜஸ் டிஸ்ப்ளே ஆகுது. இல்லாட்டி Grasshopper ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால் சரியாக யூஸ் பண்ணவே முடியலை. இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்கள் உங்கள் மொபைலில் Grasshopper ஆப்பில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னா தான் நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் மொபைலில் இந்த Grasshopper ஆப் சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சர்ச் பாரில் Grasshopper அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. லேர்ன் டு கோட். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு இந்த இடத்துல பாருங்கள். அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமாச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்களாலுமே இந்த ஆப்பில் உள்ள பக்ஸ் காரணமாக இந்த மாதிரியான இஷ்யூஸ் வர்றது அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல இவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பக் ஃபிக்ஸஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ஸோ அப்டேட் பண்ணுமா இருந்தால் மட்டும்தான் இந்த பக்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். அப்டேட் பண்ணிவிட்டு ஒருக்க செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கொள்ளணும். செட்டிங்ஸ் இதில் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டு கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் மொபைலில் ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பாரில் Grasshoppers அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் அந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் ஃபோர்ஸ்டோப் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து ஃபோர்ஸ்டோப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு திரும்ப உங்கள் மொபைலில் நீங்கள் Grasshopper ஆப்பை ஓப்பன் பண்ணீங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆப் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகுன அப்புறமா நீங்கள் உங்கள் ஐடி கொடுத்து சைன் ஆகி கொள்ளுங்க. லொகின் ஆகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் இப்படி கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட உங்கள் மொபைலையும் நீங்கள் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. சம்டைம்ஸ் நம்ம மொபைல் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால நம்ம மொபைலுமே ஸ்ட்ரக் ஆகும், ஸ்லோவாகும். இதனாலையுமே இந்த Grasshopper ஆப் சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் மொபைலை ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒன்றாகுன அப்புறமா செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக Grasshopper ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் கண்டிப்பாக உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.